தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னும் அவனின் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாவின்கள், தபா தாவின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள் சாந்தியனும் சமாதங்களை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு உணவில் எங்கே ஹலால். ஏனென்றால் உண்ணக்கூடிய உணவுகள் என்று ஏராளமான விஷயங்கள் நம்மை அறியாமல் ஹராமில் கலக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஹலாலை தேடக்கூடிய அளவிற்கு இன்று நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில், அன் யஅகுல மைத்தன் அவ் தமன் மஸ்கூஹன் أو لحم الخنزير فإنه رجس என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா உணவைட்டங்களில் நமக்கு எதை ஹராமாக்கியிருக்கின்றோம் என்பதை பற்றி தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஒன்று மைத்த, தானாக இறக்கப்பட்டது. இதில் இரண்டு விதமான விஷயங்களை முஃபஸ்ஸீரீன்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள். தானாக இறக்கப்பட்டது, மற்றொன்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழைக்கப்படாத ஒன்று. இந்த இரண்டுமே தானாக இறக்கப்பட்டதுடைய நிலைமைகள் தான் சென்றுவிடும். இந்த இரண்டுமே ஹராமாக இருக்கின்றது. அது இயற்கையாக அது இறந்துவிட்டது, அல்லது அதை அறுக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழைக்கப்படவில்லை என்றால் இது ஹராமாக இருக்கின்றது. இந்த உணவுகளை நாம் உண்பது ஹராமாக இருக்கிறது. அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லக்கூடியது தமன் ரத்தத்தை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கின்றான். மூன்றாவதாக லஹ்மல் ஹின்ஸீர், ஹின்ஸீரை உண்பதை அல்லாஹ் தஆலா ஹராமாக ஆக்கியிருக்கின்றான். ஏன்னா இங்க சில வேலைகள் இருக்கலாம், ஹராம் சொல்லக்கூடியது லஹ்மல் ஹின்ஸீர்னு அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கான். லஹம் மட்டும்னா கறியை மட்டும்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான், பாக்கி எல்லாத்தையும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கலாம். மொத்தத்துக்கு ஹின்ஸீர் என்றாலே, பன்றி என்றாலே ஹராம். அது எதாக இருக்கட்டும், அதனுடைய தோலாக இருக்கட்டும், அதனுடைய முடியாக இருக்கட்டும், அதனுடைய சதையாக இருக்கட்டும், அல்லது எலும்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் அது ஹராமான ஒன்றுதான்.
அதில் என்ன ஒன்றும் ஹலால் என்பது இல்லை. இப்படி இருக்க நாம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வட்டி இல்லாத வாழ்க்கைகள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஆகிவிட்டது. வட்டி என்பது அவர்களுடைய எல்லா விஷயங்களிலும் பின்னி பிணைந்ததாக மாறிக்கொண்டிருக்கின்றது. வட்டியுடைய உணவுகள் ஹராம் என்பது, வட்டியை உண்பது ஹராமாக இருக்கின்றது. இன்று வட்டி இல்லாமல் எந்த ஒரு தொழில்களும் நாங்கள் செய்ய இயலாது என்பது சொல்லும் அளவிற்கு இன்று வந்துவிட்டோம். எதுக்கு எடுத்தாலும் அல்ல இண்டஸ்ட்ரி இருக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு பிசினஸை நடத்த முடியாது. அடுத்தவர்களிடம் கடன் வாங்காமல், லோன் வாங்காமல் ஒரு காரோ பைக்கோ எந்த ஒன்றும் நாங்கள் நடத்த முடியாது. அப்படி வாங்கப்பட்டால் ரெடி கேஷாக நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னா எங்களுக்கு ஈடிலிருந்து கேடி வரைய வந்துடுவாங்க. அந்த பயம் ஒன்று இருக்கு. இதனால இதற்காக வேண்டி நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் முழுமையாக ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதிலிருந்து நாம் முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். எந்த வழியில் வந்தாலும் சரி அது ஹராமை நினைவூட்டக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் முழுக்க முழுக்க ஹலாலான உணவுவே உண்ணணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா இன்னைக்கு அது மிகவும் கஷ்டமான ஒன்றாக ஆகிவிட்டது. தேடக்கூடிய சமயங்களில் அது ஹராமை பொதிந்ததாக நம்மை அறியாமல், நமக்கு தெரியாமல் அதில் கலப்படங்கள் கலக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய சதி செயல்களில் அது மாற்றப்பட்டிருக்கின்றது. பாக்கெட்டுகள் அடைக்கப்பட்டது நல்ல பொருள்கள் என்பதாக எண்ணிக்கொண்டு அது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கின்றதா, எக்ஸ்பிரன் டேட் இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்கி சாப்பிடுறோம். ஆனால் அதில் சில குறியீடுகள் இருக்கின்றது. சைவ குறியீடுகளும் அசைவ குறியீடுகளும் அதில் இருக்கின்றது. அதை கண்டு முன்னுமா என்றால் இல்லை, நாங்கள் தவிர்த்து விடுகின்றோம். எத்தனையோ வஸ்துக்களில் இன்று அசைவ குறியீடுகளும் இடப்பட்டது இருக்கின்றது. உணவுப் பொருள்கள்ல பார்த்தோம்னா சில பொருள்கள்ல அதில் சிவப்பு நிறத்தில் குறியீடுகள் இடப்பட்டிருப்பார்கள். அந்த பாக்கெட்டுகளை பார்த்தோம்னா அத உள்ள எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா என்னென்ன அதுல கலந்திருக்காங்க, அது மேனிபெஸ்டேஷன் ஆகிறதுக்காக என்னென்ன சேர்க்கப்பட வேண்டும், கலவைகள் என்னென்ன என்பதை எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது கண்ணுக்கே தெரியாது. பூத கண்ணாடி என்று சொல்வார்களே, அந்த கண்ணாடியை வச்சுதான் பார்க்கணும். அந்த அளவுக்கு போட்டுப்பாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, இதில் அசைவ உணவகத்திற்காக வேண்டி குறியீடுகளாக அரசாங்கம் இடக்கூடிய சொல்லக்கூடியது சிவப்பு நிறத்தில் இவர்கள் குறியீடுகள் இட்டிருக்க வேண்டும். சைவமாக இருந்தால் பச்சை குறியீடுகள் இடப்பட்டிருக்க வேண்டும். புலால் வகை உணவுகள் கலக்கப்பட்டிருக்கிறது என்றால் சிவப்பு என்பதை குறியீடுகள் மூலியமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். ஆனால் அதை நாம் எல்லாம் பார்ப்பதில்லை, நாம் கடந்து சென்று விடுகின்றோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒருபடி மேலே சென்று சொல்வதாக இருந்தால், மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட உணவுப் பொருள்கள் எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்றால் அதை பாக்கெட்டில் இருந்துதான் வாங்கி உண்ணக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது. ஒன்ன கோரிக்கை போய் வாங்குறாங்க, என்ன அதை எல்லாம் பாக்கெட் செஞ்சு வச்சிருப்பாங்க. பாக்கெட் செஞ்சு பிரிட்ஜில் வச்சிருப்பாங்க. அது எத்தனை நாள் ஆச்சு என்ன எதுவும் தெரியாது. அது அடுத்த பிரச்சனை. அப்படி வச்சு சாப்பிடலாமா, எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டா கூடும் கூடாது, அதை பதப்படுத்துவதற்கு என்னென்னதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அது அடுத்த சப்ஜெக்ட். இப்படி பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு கோழியாக இருக்கட்டும்,
ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் என்று சூப்பர் மார்க்கெட் என்று சொல்கின்றோமே, இந்த இடங்களுக்கு அங்கே சென்று பார்த்தால், பக்காலா என்று சொல்லக்கூடிய அங்கே சென்று பார்த்தால் வாங்கி வந்து இருக்கிறார். இந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஹலால் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? அதை அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லி அறுக்கப்பட்டு இருக்கிறதா? ஒரு 4-5 வருஷத்திற்கு முன்னால் ஒரு வீடியோ வைரலாக போய் கொண்டிருந்துச்சு. மாடு அறுப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை ஒரு எதிர்ப்புல வந்து கவட்டோட கழுத்துல போட்டு மாட்டிடுறாங்க. தலையில வந்து சுத்தியல் போல ஒண்ணு அடிக்குது, ஆணி அடிக்கிறாங்க. இந்த தலையில இருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு வந்து அதோட அது முடிஞ்சு. அதுக்கு பின்னாடி போட்டுங்க கழுத்துல இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வந்து மிஷின் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருக்கு. இந்த மிஷினை இவர்கள் இப்படி அடிப்பதற்கு மார்க்கத்தில் இடம் இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அழைக்கப்பட்டதா என்பது பார்க்க வேண்டும். இதனுடைய அரசியல் எங்கே செல்கின்றது? இங்கு இந்தியாவில் இருந்து அதிகமான நாட்டு இறைச்சிகளை மேலை நாடுகளுக்கு சப்ளை செய்யக்கூடிய நபர்கள் யார்? அதிகமாக இந்தியாவில் இருந்துவது. ஆனால் இவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழைக்கப்பட்டிருப்பார்களா? அங்க பாக்கெட்ல போயிடுது, வாங்கி சாப்பிடுறாங்க. இதெல்லாம் மேலை நாடுகளில் இருக்கக்கூடியது. இங்கு இந்தியாவில் நாம் தமிழ்நாட்டில் அனுபவிக்கக்கூடியது எத்தனையோ உணவு ஐட்டங்கள் வருகிறது. ஒன்னே வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல புக்கிங் பண்றாங்க. நம்ம சேந்தமங்கலத்துக்காரங்க புக்கிங் பண்ணி வரக்கூடியதுதான் ஆன்லைன்ல உணவு ஐட்டங்கள், ஃபுட் ஐட்டங்கள் வருது. போய் இங்க இருந்து சொல்லிட்டாங்கன்னா போல போன் பண்ணி சொல்லிட்டோம்னா அங்க இருந்து காரைக்கால்ல இருந்து எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு அளவுகோல்கள் சொல்கின்றார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். ஜொமேட்டான், KFC இது போன்ற உணவகங்களில் ஆர்டர் செஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய உணவுகள் ஹலால் தான் என்பதை இவர்கள் எப்படி ஊர்ஜிதப்படுத்த முடிகின்றது? ஏன் அப்படின்னா, நீங்க நம்ம ஒரு விஷயங்களை மறந்து விடுகின்றோம். பல்வேறு விஷயங்களை பற்றி பார்ப்பதாக இருந்தால் உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதில் பெரிய நமக்கு அத்தாட்சிகள், எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வுகளை சொல்கின்றேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இளம் பெரிய அரசர். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து ஒரு கொடுமையான அரசனாக இருந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் எந்த அளவிற்கு கொடூரங்கள் செய்திருந்தான் என்றால், இவருடைய மரணத்திற்கு பின்னால் அதனுடைய விலை இருந்தது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இறந்துட்டா, இறந்தவன அவனை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அப்ப கேட்கப்பட்டது, எங்க ஒரு நாட்டுடைய மன்னர், வெறும் காட்சி செய்து வந்த மன்னன், இவனுடைய மரணத்தை யாருக்கும் தெரிவிக்காமல் எப்படி கொண்டு போய் எங்கு அடக்கப்பட்டோம் என்பது கூட தெரியாதவர்களுக்கு அடக்கம் பண்ணுகின்றீர்களே என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள், இவன் மீது இருக்கக்கூடிய கோபத்தினுடைய உச்சமாக மக்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று தெரியுமா? இவன் எங்கே அடக்கப்பட்டு இருக்கிறது என்று மட்டும் மக்களுக்கு தெரிந்தால் அதை தோண்டி எடுக்கப்பட்டு அவனுக்கு அவர்கள் எல்லாம் கடுமையான தண்டனைகள் கொடுப்பார்கள். சத்தமான கூட விட்டு வைக்க மாட்டாங்க, பிச்சை எடுத்துவாங்க மக்கள். அந்த அளவுக்கு கொடூரமான ஆட்சிகள். அவருடைய ஆட்சியினுடைய நிலைமைகள் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஹஜ்ஜாஜ் ஏதாவது காலை எழுந்தவுடன் ஏதாவது சொல்லி விடுவானா என்பதை எண்ணிக்கொண்டு நடுங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து அரசனாக பதவியேற்கின்றான். தன்னுடைய தந்தை
யூசுப் அவர்கள் வபாத்தாகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹஜ்ஜாஜ் வந்து பதவிக்கு வரலாம், மன்னராக வருகின்றான். இப்ப வரக்கூடிய சமயத்துல இந்த ஹஜ்ஜாஜ் என்ன செய்யறான்? ஆட்சிகளை ஆரம்பம் செய்கின்றான். அப்பொழுது அரசர்களுக்கு ஆலோசகர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் மந்திரிமார்கள். இவர்கள் தான் சொல்கின்றார்கள், நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு மனிதர்கள், ஒரு கூட்டங்கள் இருக்கின்றார்கள், சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், நல்லடியார்கள் இருக்கின்றார்கள், நல்ல மனிதர்கள். இவர்கள் கையேந்தி துவா செய்யப்பட்டால் அந்த துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். உன்னுடைய ஆட்சி களைய வேண்டும், கவிழ வேண்டும் என்பதாக அவர்கள் துவா செய்தால், கையேந்தி துவா செய்யப்பட்டால் உடனடியாக அல்லாஹ் தஆலாவை கபூல் செய்வான். கபூல் செய்யப்பட்டு விட்டால் உங்களுடைய ஆட்சிக்கு ஆட்டம் இருக்கும் பாத்துக்க அப்படின்னு சொன்ன அப்படியா, சரி சரி இருக்கட்டும் பாத்துக்கலாம் போங்க சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு உடனே என்ன, நான் அரசராக பதவி ஏற்றதுக்காக வேண்டி மக்களுக்கு எல்லாம் நான் விருந்து வைக்க போறேன். எல்லா பேருக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேரையும் வர சொல்லுவீங்க, எல்லாருக்கும் நான் விருந்து வைக்கணும் அப்படின்னு அழைப்பு விட்டான். தன்னுடைய அரண்மனையில் எல்லா நபர்களுக்கும் விருந்தளிக்கப்பட்டது. குறிப்பாக அவன் சொல்லி அனுப்பினான், அந்த நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களையும் அழைத்துவார்கள், அவர்களும் நான் விருந்து வைக்க வேண்டும், இந்த விருந்தில் அவர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி அனுப்பினான். சரி, மன்னருடைய அரசனுடைய கட்டளை சொல்லியிருக்காங்க, சரி போவோம். அவன் எப்படி இருப்பான் என்ன எதுவும் யாருக்குன்னு தெரியாது. முன்னாடி ஒண்ணு போனான், எல்லாரும் நல்லா போனாங்க. நல்லவரெல்லாம் சென்றிருந்து அங்கே மிகவும் பிரம்மாண்டமான விருந்து, எல்லா விதமான உணவு ஐட்டங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. புலாவ உணவுகள் இருந்து எல்லா உணவுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள். குறிப்பாக இவர்களை மிகவும் அதிகமாக கவனிக்கப்படுகின்றது. இந்த நல்ல மனிதர்களை கவனிக்கின்றான். கவனித்து விட்டு இப்பொழுது எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாமே நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா, ஒண்ணு கூட விட்டு வைக்கல, எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க, அது வந்து இல்ல இன்னைக்கு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, தலைகளா இருந்து தண்ணி குடிச்சாலும் சரி, துவா செஞ்சாலும் சரி, உங்க துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ஹஜ்ஜாஜ் சொன்ன வார்த்தை என்ன, உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப உறுப்பினர் கேட்டாங்க, ஏங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பொழுது அவன் சிரித்துக் கொண்டே சொன்னான், நான் நீங்கள் உண்ட உணவுகள் எல்லாம் முழுமையாக ஹராமை கலந்து வைத்திருக்கின்றேன். ஹராமான உணவுகள் உங்களுடைய வயிற்றுக்குள் இருந்து சென்றுவிட்டது. இதற்கு பின்னால் உங்களுடைய துஆக்கள் கபூலாகாது, உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அகந்தையில் இவன் சிரித்து சொன்னான். அதுக்கு பின்னாடி அவர் தௌபா செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளப்படுவான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்குரிய பழைய நிலைமையை தருவான் என்பதால் அது அடுத்த பிரச்சனை. ஹஜ்ஜாஜிற்கு விளங்கியது, ஹபீபுடைய உம்மத்திற்கு இன்னும் விளங்கவில்லை. கொடுங்கோலனாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜாஜ் யூசுஃபிற்கு விளங்கிய விஷயங்கள் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய உம்மத்தி என்று சொல்லக்கூடிய நமக்கு இன்னும் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹலால்கள் எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய வயிற்றுக்கு உணவாக செல்கின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய ஈமான்கள் பலப்பட்டுக் கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஹராம்கள் எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்தில் இறங்குகின்றதோ, நம்முடைய உணவுகள் இறங்குகின்றதோ அந்த அளவிற்கு நமக்கு எல்லா விதமான இடையூறுகளும் இடைஞ்சல்களும் இடுக்கங்களும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லாவற்றையும் நம்மை வந்தனை. ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளங்கள்ல பல்வேறு விஷயங்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதில் ஒரு விஷயங்கள் மக்கள் ஹராமை அதிகமாக உண்டு கொண்டு இருப்பார்கள் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
இந்த பூமிக்கு மீண்டும் வருவார்கள். வந்த உடனே அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல முதல் காரியம் என்ன செய்வாங்க? சிலுவையை எல்லாம் உடைப்பாங்க. அடுத்து இவர்கள் உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இருக்கக்கூடிய பன்றிகளை எல்லாம் கொள்வார்கள். ஏன் இந்த விஷயங்களை சொன்னாங்க? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஏன் அவங்க செய்யறாங்க தெரியல. நாய் இருக்குது, பன்னி எந்த அளவு இருக்கு அதே போல நாய். பாக்கி எத்தனையோ விலங்கினங்கள் இருக்கு. நமக்கு ஹராமான விலங்கினங்கள், சாப்பிடுவதற்கு உண்பதற்கு ஹராமான விலங்கினங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அதில் பன்றிக்கு எந்த அளவிற்கு நாம் இருக்கின்றோமோ அதே ஒன்று நாய்க்குரிய அந்தஸ்தும் இருக்கின்றது. இப்படி இருக்கையில பன்னிய மக்கள் ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க, ஏன் தெரியுறாங்க அப்படின்னு பார்க்கையில, இவர்கள் பன்றிகளை அதிகமாக உணவுகளாக உண்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் உண்டது மட்டுமல்ல, அவர்களுடைய உணவைத்தங்களில் இருந்து, அவர்களுடைய மேனுபேக்சரில் இருந்து அவர்கள் அனைத்து நபர்களுக்கும் இதை கொண்டு செல்வதற்காக வேண்டி சென்று கொண்டே இருப்பார்கள். பன்றிகள் எதை நாம் உண்கின்றோமோ அதனுடைய குணங்கள் நமக்கு வரும். ஒண்ணு, ஏன் அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு உண்ணக்கூடிய ஹலாலாக்கி வைக்கப்பட்டவுடைய உணவுகளை பாருங்கள். ஆடு, மாடு, ஒட்டகம் இதெல்லாம் சார்ந்த குணத்தில் இருக்கக்கூடியது. இயற்கையாக அதற்கு சார்ந்த குணங்கள் உடையது. சீண்டினால் சும்மா இருக்காது, சீனா சும்மா இருக்காது. அது காமிச்சு என்னங்க, இந்த நிலைமைகள் மக்களுக்கு வரும். ஒரு புலியையோ சிங்கத்தையோ போய் சாப்பிட சொல்ல, ஏன்? அதற்கு இயற்கையாகவே கொடூர குணங்கள் இருக்கிறது. அடித்து வேட்டையாடக்கூடிய குணங்கள் அதற்கு இருக்கின்றது. அதனால் அதெல்லாம் நமக்கு தடை செய்யப்பட்டது. இந்த பன்றிக்குரிய குணங்கள் இருக்கின்றது. ஹயா என்று சொல்லக்கூடிய வெச்சம் என்பது மொத்தத்துக்கு அது போய் அதனுடைய குணங்களில் இருக்கக்கூடியது. ஏன் அதை நாம் மிகவும் அருவருப்பாக பார்க்கின்றோம் என்றால், ஒரு விஞ்ஞானத்திலிருந்து ஆராய்ச்சி சொன்னாங்க, எல்லா விலங்கினங்களும் தன்னுடைய இனப்பெருக்கத்தை தொடரும் பொழுது ஒன்றுடன் தான் ஈடுபட்டால் தான் இனப்பெருக்கம் என்பது உண்டாகும். அதற்கு பின்னால் இரண்டாவது இனப்பெருக்கத்திற்கு ஒன்று சேருங்கள். இதுதான் இயற்கை. ஆனால் ஒரே சமயத்தில் 2-3 பன்றிகளாக இனப்பெருக்கம் செய்தால்தான் அதனுடைய குழந்தையுடைய அந்த தன்னுடைய இனத்தை பெருக்க முடியும். இந்த அளவிற்கு அதுக்குரிய குணங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அதில் இருக்கின்றது. இந்த அளவிற்கு அதனுடைய வெட்கத்தை போர்க்கக்கூடியது. எல்லா விஷயங்களிலும் அது மாறுபட்டதாக இருக்கக்கூடியது. அதனுடைய உணவுகள் உள்ளே ஏற இறங்க இந்த குணங்கள் மனிதனுக்கு வந்துவிடும். இன்னும் வாரங்கள் வீரர்களுடைய இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அதை அதிகமாக வருகின்றார்களோ அவர்களுக்குரிய நிலைமைகள் தான் எப்படி கலைஞராக மாறுகின்றது என்றார். இன்று நாம் உண்ணக்கூடிய உணவுகள் அதில் கலப்படங்கள் செய்யப்படுகின்றது. மாமிசத்துடைய கலப்படங்கள் செய்யப்படுகின்றது. அதைத்தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கின்றது. ரெடிமேடாக கிடைக்குது நம்ம சொல்லி வாங்கி சாப்பிடுறோம். அந்த ரெடிமேடின் காரணத்தினால் இருக்கக்கூடியது பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி, பதப்படுத்துவதற்காக வேண்டி என்னென்ன செயல்பாடுகள் அதில் இணைக்கப்படுகின்றது பார்க்கிறது நம்ம தவறுகிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இது மட்டுமல்ல, அருமையுடைய நிலைமைகளும் கூட அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்கு பரக்கத்துகள் எங்கே இருந்து கொண்டு வருகின்றார் என்றால், பரக்கத்து ஒன்றில் இருந்து ஏற்பட வேண்டும் என்றால் அதில் நல்லவர்களாக நல்ல விஷயங்களாக நடக்க வேண்டும். அவர்களுடைய கடைசி காலத்தில் இந்த பூமி என்ன செய்யுமா?
அவர்களை வந்ததற்கு பின்னால் எல்லாம் பண்டிகளை ஒழித்து விடுவார்கள், ஹராமான விஷயங்கள் அனைத்தையும் அழித்து விடுவார்கள், எல்லாம் என்கிறாங்க. எந்த அளவிற்கு இந்த பூமி விசாலமாக மாறிடும் அப்படின்னா, தன்னுடைய ஈர குலையில் இருக்கக்கூடிய ரத்தினங்களை, தங்கங்களையும் வெள்ளிகளையும் வெள்ளியை கக்க செய்து. நீங்க தங்கம் எடுக்கணும்னா எத்தனை அடி ஆழத்திற்கு தோண்ட வேண்டியது இருக்கு தங்கத்தை எடுப்பதற்கு. பெரிதானவர்களை அள்ள முடியாது, சிறு சிறு துண்டுகளாகத்தான் எடுக்க முடியும், துகள்களாக எடுக்க முடியும். இது போன்றுதான் இன்று எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அனைவர்களும் அதுபோன்று பிரிந்து விட்டதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த காலகட்டங்களில் அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களையும் ஹலாலான உணவுகளே உண்டு, ஹலாலான முறைகளில் இருக்கக்கூடிய சமயங்களில் பரக்கத்துகளை அபிவிருத்தி செய்து வைப்பான். எந்த அளவிற்கு ஜக்காத்துகள் கொடுக்கப்பட்டாலும் கூட வாங்குவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். இந்த பூமியில் இருந்து தன்னுடைய இதயமாக இருக்கக்கூடிய தங்கத்தை வெளிப்படுத்தும். எந்த அளவிற்கு தங்கத்தை வெளிப்படுத்தும் என்று தெரியுமா? ஒரு துணியை போல தங்க நிற்குமா? தங்க வெளியாகி இருக்குமா? சாதாரணமாக நம்ம வீட்டை தோண்டக்கூடிய சமயத்தில் ஒரு புதையல் கிடைச்சுன்னா எந்த அளவுக்கு இருப்போம், சந்தோஷப்படுவோம். ஆனா அன்னைக்கு சாதாரணமா இவங்க தோண்டுவாங்களா? சிறிது தோண்டப்பட்டாரு மழை அங்கே ஒரு தூண்கள் கொண்டு தங்கம் இருக்கு. அப்ப மனுஷன் பாப்பானா அந்த வெளியா இருக்கு, வெளியான இந்த தங்கத்துக்காக வேண்டியா நம்ம கொலை செஞ்சோம் நினைப்பானா? இந்த தங்கத்தை புரிஞ்சுறதுக்காக வேண்டியா நம்ம ஒரு ஆளை கொலை செஞ்சோம். காதை எடுத்து, கையெழுத்து, கழுத்து எடுத்து எல்லாம் செஞ்சுட்டு போறாங்களா? செய்தி பறிப்பு, வழிப்பறிகள் செய்கின்றார்கள். அவங்க நினைப்பாங்க இன்னைக்கு எப்படி சீண்டு போச்சு. மாமியா மருமகளை பார்த்து நினைக்க புருஷா முன்னாடி பார்த்து நம்ம இந்த தங்கத்திற்காக இந்த நகைகள் எங்களுக்கு குறைவாக இருக்கிறது என்பதற்காக வேண்டியா இவர்களுக்கு குடும்பமாக தன்னுடைய மனைவியை நடத்தினோம், தன்னுடைய மருமகளை நடத்தினோம் என்பதாக எண்ணுவார்கள். ஒவ்வொரு நபர்களும் செய்து கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியது அதுதான் எண்ணுவார்கள். அதுபோன்று அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டுவார். பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா ஏராளமாக ஆக்கி காட்டுவார். அவர்களால் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தி காட்டுவான். எந்த அளவிற்கு அவர்களுடைய உணவை தங்களில் ஒவ்வொரு வஸ்துக்களையும் அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமாக ஆக்கி தருவார். ஒரு கூட்டமா உட்கார்ந்து ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து சாப்பிடுவான். நாங்களே இன்னைக்கு ஒரு மாதுளம்பழத்தை வாங்கி ஒரு துவா உதவிக்காண்டி ஒரு மாம்பழம் தாங்க தட்டுல படுத்து வைக்கிறோம், நாங்க அதை ஒரு கூட்டமா சாப்பிடுறோம்னு நம்ம சொல்லலாம். நம்ம இருக்கக்கூடிய மாதுளம்பழம் இத்தனை கொண்டு இவ்வளவு வருஷம் மிஞ்சி மிஞ்சி போல இவ்வளவு வருஷமா இருக்கும். அந்த மாதுளம்பழத்துடைய அளவுகள் சொல்லும்போது எப்படி சொல்கின்றார்கள் தெரியுமா? விவரிக்கும் பொழுது இதை உண்டுவிட்டு அதனுடைய தோள்களை எடுத்து கொடையாக பிடித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு கொடையாக அந்த தோள்கள் அமையும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்று. ஒரு கொடை ரெண்டு பக்கத்துக்கு கொடை, ரெண்டு கொடையை சேர்த்து வச்சு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும். அது போல மாதம் இருக்கும். அவர்களால் உண்ண முடியாத அளவிற்கு மாதமரத்துடைய விதைகள் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் அவர்களுடைய பரக்கத்துகளை ஏற்படுத்தி விடுவார். அது மட்டுமல்ல, நேரம் உபயோகித்து சொல்கின்றார்கள், ஒரு மானுடைய ஒரு மடுக்கலில் இருந்து ஒரு காம்பில் இருந்து கலக்கக்கூடிய பால் ஒரு குலத்திற்கே போதுமான ஒன்றாக ஆகும். எந்த எத்தனை எழுத்து நம்ம ஒண்ணு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வச்சுக்குவோம். நம்ம இந்த தெருவுக்கு மாத்திரம் எத்தனை லிட்டர் பால் வாங்கணும் எல்லாம் கணக்கு பண்ணுவோம். வீட்டுக்கு 1 லிட்டர் வச்சாலும் கூட ஒரு 20 வீட்டு வச்சுக்குவோம். கூடதான் இருக்கும். ஒரு 20 லிட்டர் காலையில் 20 லிட்டர், சாயந்தரம் 20 லிட்டர், 40 லிட்டர்
40 லிட்டர் பால் ஒரு தெருக்கு வாங்கன்னா இன்னைக்கு ஊருக்கு நமக்கு அது போல கிடைச்சு அப்படின்னா ஒரு மடுக்கில் இருந்து ஒரு பாலுடைய மாட்டின் ஒரு மடுவில் இருந்து வரக்கூடிய பால் அனைவர்களுக்குமே போதுமான ஒன்றாக இருக்கும். அவர்களிருந்து அதிலிருந்து மிக மிஞ்சியாக இருக்கும். அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டார். ஏன் ஹலாலான உணவுகளை அப்போது உண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ஹராம் என்பதே இல்லாமல் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கும். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த அளவிற்கு பிரம்மாண்டமான முறைகள் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றார். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதுடைய கிதாபை எழுதிய ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நான் பனு உமையாவுடைய குலத்தார்களுடைய சிலர்களை நான் கண்டேன். யாரு? தாபியில் வரக்கூடியவங்க, சஹாபாக்கள் நெருக்கி உள்ள சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்க. இவங்க சொல்றாங்க, நான் பனு உமையாவுடைய குலத்தார்களின் சிலர்களை கண்டேன். சிலரை கண்டவங்க அவங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த பொக்கிஷத்துல போய் பார்த்து என்ன இருக்குன்னு பார்த்தேன், ஒரு கோதுமை மணி இருந்தது. ஒரு கோதுமை மணி. இந்த கோதுமை மணி ஒரு கோதுமை மணிங்க என்னங்க ஒரு கோதுமை மணி நம்ம இங்க பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்கின்றார்கள், விழிப்புடன் சொல்கின்றார்கள், அந்த ஒரு கோதுமை மணியாகின்றது எந்த அளவிற்கு பெருசாக இருந்தது என்றால் பேரித்தங்களுடைய கொட்டையின் அளவிற்கு அந்த ஒரு கோதுமை மணி இருந்தது. அல்லாஹ் தஆலா விசாலப்படுத்தி வைக்க வேண்டும் என்றால் எல்லா விஷயங்களையும் விசாலப்படுத்தி வைப்பான். அதனாலதான் சொல்றது, தயவுசெய்து இங்கு வைத்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சகோதரர்கள் எங்கெல்லாம் இறைச்சி கடைகள் வைத்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் சற்று மார்க்கக்கூடிய சட்டங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். திருச்சியில ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் ஒரு கடையில ஹலால் உணவுங்கிறது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. இப்ப எல்லா இதையும் பாத்தீங்கன்னா எல்லா இதையும் ஹலால் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒரு லேபிள் ஒட்டிடுவாங்க. யாரு கொடுக்குறா என்னங்க தெரியல. உணவு பாதுகாப்பு துறையில இருந்து அது போல கொடுக்குறாங்களா இல்ல எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க இந்தியாவில் என்பது தெரியவில்லை. ஏன்னா இதே ஸ்ரீலங்கால இருக்குது. ஹலாலுக்குரிய ஸ்டிக்கர் வாங்கணும் அப்படின்னா அந்த ஒட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட் வாங்கணும். கவர்மெண்ட் அது அங்கீகரிக்கணும். சரியத் முறைப்படிகள் செய்யப்படுகின்றார்களா என்பதை எல்லாம் பார்த்து அவர்கள் கொடுப்பார்கள். இதற்காக வேண்டிய சில உலமாக்களுடைய குறிப்புகளை அதுல வச்சிருக்காங்க அரசாங்கத்தில். முன்னால் இருந்தவருடைய நிலைமைகள் ராஜபக்சே இருப்பதற்கு முன்பதாக ராஜபக்சே சில இதெல்லாம் மாத்தினாங்க. இதாச்சு. இப்ப எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு எல்லா இடத்தையும் ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு உணவகத்தில் ஒட்டியிருந்தார்கள் திருச்சியில். அந்த உணவகத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அதுல இறைச்சிகள் வைத்திருக்கின்றார்கள். எந்த இறைச்சிக்கு ஹலால் எனக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னா பஞ்சு இறைச்சிக்கு ஹலால் எனக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. பெரும் போராட்டமா நடந்துச்சு. பெரிய அதற்காக வேண்டி போராட்டங்கள் செஞ்சு அது எடுக்கப்பட்டது, அகற்றப்பட்டது. இன்னைக்கு ஏன்னா இந்த அளவிற்கு நம்மளுடைய உணவை கருதலில் இல்லாமல் இருக்கின்றது. அறுக்கக்கூடிய நபர்கள் நாம் மார்க்கம் ஷரியத் எந்த அளவிற்கு சொல்லி இருக்கின்றது என்பதை அதை பேணி பாதுகாத்தார்கள். உங்களை இஸ்லாமியுடைய கடைகளை சென்று வாங்கி உண்ணக்கூடியவர்கள் எனக்கு தெரிந்து 2ஆம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர்களை வைத்திருந்த ஒரு ஊரை சொல்வதற்கு விரும்பவில்லை. அந்த நபர் செத்த ஆட்டை வாங்கி கொண்டு வியாபாரம் செய்கிறார். அவருடைய ஒரு முஸ்லீமுடைய கடை. ஆடு செத்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த ஆட்டையும் வாங்கி கொண்டு ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி இவர் வாங்கி வியாபாரம் செய்கின்றார். அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டும். இத்தனை நபர்களுடைய முன்வைட்டங்களில் நீங்கள் விளையாடுகின்றீர்கள் என்றால் அத்தனுடைய இபாதத்துகளையும் அடிப்பதற்கு நீங்கள்
முனைகின்றீர்கள் என்றால் அல்லாஹ்விற்கு மிகவும் கொடூரமான ஒரு தண்டனைக்கு ஆளாவார். ஆளானாங்க. அதையும் பார்த்தோம், அதையும் நாம் பார்த்தோம். எந்த மனிதர்கள் வாங்கி அதுபோன்று செய்தார்களோ அந்த மனிதர்களுடைய மரணத்துடைய தருவாயையும் பார்த்தோம். மிகவும் அல்லாஹ் இழிவான நிலைமைகளை கொண்டு சென்றுதான் அடக்கம் செய்ய வைத்தார். அதனால் அல்லாஹ்வின் நம்மை ஒரு காலம் எடுத்துக்கொள்வான் என்பதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மரணத்தின் வாயிலை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான், மறுமையிலும் கொடுப்பான். அதனால் நாம் அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக உண்ணக்கூடியவர்கள், நாம் உண்ணக்கூடிய உணவில் எந்த அளவிற்கு ஹலால்கள் இருக்கிறது என்பதை கண்டிருந்து நீங்கள் கழியுங்கள். விற்கக்கூடியவர்கள் அதை சரியான முறைகளில் செய்யுங்கள். அல்லாஹு தஆலா அப்படியா அந்த ஹலாலான உணவுகளை உண்ணக்கூடிய நன்பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.